எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என என் ஐயன் அன்பால் எழுதிய அன்னை தமிழே, முதலில் உம்மை வணங்கி, தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்கள் யாவரையும் வணங்கி, மேலும் நான் பெண்ணாக பிறந்ததில் பெருமை கொண்டிடும் நாள் இந்நன்னாள். ஆம், மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். இந்நன்னாளில் என்னை 2 மாதங்கள் கருவில் சுமந்து ஈர்ந்த என் அன்னைக்கும், மேலும் என் பள்ளி பருவமாகிய இக்காலகட்டத்தில் என்னை தத்தெடுத்து அரவணைத்து அறியாமை எனும் இருள் நீக்கி அறிவு பசியை போக்கிக் கொண்டிருக்கும் என் அன்பு ஆசிரியர் அணையர்கள் யாவருக்கும், மேலும் இங்கு வீற்றிருக்கும் அறிவுச்சுடர்கள் யாவருக்கும், இங்கு கூடியிருக்கும் தாய்மார்கள் யாவருக்கும் இந்த 3 எழுத்து உரிமைக்காரியின் வணக்கத்தையும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, அகில உலக மகளிர் தினம் மார்ச் 8 1857ஆம் ஆண்டு முதல் பெண் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்திற்கு ஒரு போர் வரலாறு உண்டு. ஆம், 1910ஆம் ஆண்டு டென்மார்க்கில் கிளாரா பெட்ரா என்பவர்தான் நம் 8ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி அகில உலக பெண்கள் தினமாக முன்மொழிந்தார். 1870 மற்றும் 80களில் சம சட்ட உரிமை, வாக்குரிமை, பெண்களுக்கு எதிராக ஏவப்படும் வன்முறைகளுக்கான உரிமை மற்றும் ஆணாதிக்கத்திற்கு எதிரான உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, வேலைக்கான உரிமை, சம சட்ட ஒழுங்கு உரிமை ஆகியவற்றிற்காக போராடி நம் பெண்ணியத்தை காத்து வந்தனர். கருவுற்றிருந்தால் அவர் ஒருவருக்கு மட்டுமே தாயாக இருந்திருப்பாள். அவள் கருணை உற்றிருந்ததால் இவ்வுலகிற்கே தாயாக விளங்க பெற்ற நம் சாந்த சொருபினி அன்னை தெரேசா அம்மையார் அவர்களும் இது போன்ற பல பெண்களை நம் பூமி பொன் பூமி, அதனால்தான் இவ்வுலகில் நம் இறைவன் படைக்கும் யாவுமே பெண்ணாகவே பார்க்கப்படுகின்றது. ஆம், நம் நாட்டை தாய்நாடு என்கின்றோம், நம் நிலத்தை பூமாதேவி என்கின்றோம், நீரை கங்காதேவி என்கின்றோம், சோற்றை கூட அன்னம் என்கின்றோம், ஜோதியை கூட, வெளிச்சத்தை கூட ஜோதி என்கின்றோம், செல்வத்தை லட்சுமி என்கின்றோம், கல்வியை சரஸ்வதி என்கின்றோம். இவ்வளவு ஏன், உலகில் வாழும் அனைவருமே தேடிக்கொண்டிருக்கும் நிம்மதியை கூட சாந்தி என்கின்றுதான் அழைக்கின்றோம் அல்லவா? இப்படி ஒவ்வொன்றையுமே நாம் பெண்ணாக தான் பார்க்கப்படுகின்றோம். இந்நாளில் மங்கையராய் பிறப்பதற்கே நல் மாதவம் செய்திடல் வேண்டும் என்கின்ற கூற்றின்படி, பெண்ணே பெண்ணாக பிறந்ததில் பெருமை கொண்டிடு, உன் கனவுகளை நீயே லட்சியத்திடு. உடனிருப்பவர்கள் தோள் கொடுப்பவர்கள் தூக்கி விடுவார்கள் என்றெல்லாம் எண்ணி உன் கனவுகளை சிதைக்காதே. இவர்கள் வெறும் பகட்டுக்காய்கள் தான். அதனால் ஓரிடத்தில் விழிநீர் விட்டு எழுந்து நில், துணிந்து செல். உனக்கான பாதை தானாக திறந்திருக்கும் இப்பார் உலகில். கடந்து வந்த பாதைகளை வெற்றிப்படிகளாக மாற்றி, கடந்து வந்த பாதைகளை வெற்றிப்படிகளாக மாற்றி இறந்தெழுந்த பறவையை போல் சிறகை விரித்து பறந்து வாருங்கள் எம் மாதர் குலமே புதுமை பெண்ணாக. உறவுகளை ஊக்கப்படுத்தி உணர்வுகளை ஓரங்கட்டி ஊக்கமே அருமருந்தாக ஏக்கத்தை புறந்தள்ளி ஏற்றத்தின் பாதையில் வறுமையை போக்கி இளமையை கொன்று சாதனை செய்யும் துணிவோடு சரித்திரத்தின் ஆணி வேராய் மாறுவோம் புதுமை பெண்ணாக. நம் வள்ளுவ பெருந்தகையவர்கள் அறத்துப்பாலில் பெண்ணை விட பெருந்தக்கது யாவுள எனக்கு என வினாவினை எழுப்பி, பொருட்பாலில் பெண்ணே பெருமை உடைத்து என்கின்ற பதிலினை எழுதி, காமத்துப்பாலில் பெண்ணை விட பெருந்தக்கது இல என்கின்ற என்று